இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் தமிழ் வழியில் படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் படித்தவர், அரசு வேலை பெற வேண்டும் என்பது உங்கள் கனவா? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்க. தமிழக அரசு தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு 20% சிறப்பு இடஒதுக்கீட்டை வழங்கி கொண்டிருக்கின்றது. வருத்தமான தகவல் என்ன அப்படின்னா, பல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த PSTM திட்டம் பற்றி முழுமையாக தெரியாமல் இருக்கின்றது. சிலர் தெரிந்து இருந்தாலும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரியாமல் இருக்கின்றார்கள். தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு. தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் அரசு பணிகள்ல அதிக வாய்ப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு இந்த 20% இடஒதுக்கீடை வழங்கி இருக்கின்றது. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு துறையில 100 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டால் அது 20% பணியிடங்கள் PSTM மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. பல மாணவர்கள் ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கின்றார்கள். நான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்கின்றேன், எனவே எனக்கு PSTM இடம் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது முழுமையாக சரியல்ல. உதாரணமாக TNPSC குரூப் தேர்வுக்கு டிகிரி கல்வி தகுதி என்பது தேவைப்படுகின்றது. அப்படின்னா அந்த டிகிரியையும் நீங்கள் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். எனவே மாணவர்கள் உயர்கல்வியை தேர்வு செய்யும் பொழுது எதிர்கால அரசு வேலை இலக்கை மனதில் வைத்துக் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். TNPSC குரூப் 1, TNPSC குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, VAO, ஆசிரியர் தகுதி தேர்வுகள், கூட்டுறவுத்துறை தேர்வுகள் மற்றும் பல்வேறு அரசு ஆட்சேர்ப்புகள்ல PSTM மூலமாக மாணவர்கள் பயன்பெறலாம். குறிப்பிட்ட கல்வி தகுதியை முழுமையாக தமிழ் வழியிலே அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி அல்லது கல்லூரியிலே படித்திருக்கின்றவர்கள் இதன் மூலம் பயன்பெற முடியும். அரசு கல்லூரிகள்ல ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், லா போன்ற படிப்புகள் தமிழ் வழியிலே படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. தமிழின் மீது ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு MA தமிழ் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கின்றது. இது போன்று தமிழ் வழியில் BA தமிழ், MA தமிழ் அல்லது 5 ஆண்டு ஒருங்கிணைந்த MA தமிழ் படித்தவர்கள் PSTM தகுதியை பெறுவதுடன் ஆசிரியர், பேராசிரியர், ஆராய்ச்சியாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரி, அது மட்டுமல்லாது TNPSC மூலமாக பல்வேறு அரசு பணிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். மாணவர்களே, இன்றைய காலத்தில் அரசு வேலைக்கான போட்டி மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த PSTM என்பது தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ப்பு. ஒரே மதிப்பெண் பெற்ற 2 மாணவர்களில் ஒருவர் PSTM தகுதி பெற்றிருந்தால் அவர் கூடுதல் முன்னுரிமை என்பது கிடைக்கப்பெறும். அதனால் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் இந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தக்கூடாது. மாணவர்களே, தமிழ் வழியில் படிப்பது என்பது ஒரு பலவீனம் கிடையாது. அது அரசு பணிக்கான ஒரு கூடுதல். உயர்கல்வியை திட்டமிட்டு தேர்வு செய்யுங்கள். இந்த சான்றிதழை சரியாக பெற்றுக் கொள்ளுங்கள். TNPSC மற்றும் அரசு தேர்வுகளுக்கான தயாரிப்பை இப்பொழுதே தொடங்குங்கள்.